श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः। நமஸ்தபாயே. இன்றைய தினம் பிரபாவ பத்ததியினுடைய ஸ்லோக நம்பர் 18, 19 மற்றும் 20வது சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க இருக்கும். சென்ற வகுப்புல இந்த பிரபாவ பத்ததியினுடைய 17வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு முழுமையான தொடர் வரிசையில பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறது 47 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். 3வது பத்ததி பிரபாவ பத்ததி, இதுல 17 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில பிரபாவ பத்ததி அப்படின்ற வரிசையில 17 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். அந்த கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன இருந்ததுனாக்கா, அதாவது நம்ம எந்த ஒரு செயலை நிறைவு பண்றோம், அதாவது முடிக்கிறோம் அப்படின்னா, செய்து முடிக்கிறோம் அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணுவோம்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாம் செய்யக்கூடிய எந்த கர்மாவாக இருந்தாலும் அதனுடைய முடிவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சொல்லிதான் அதை நிறைவு செய்வோம் அப்படிங்கறத நம்ம விவகாரத்துல பார்த்திருக்கோம் லோகத்துல. அது போல சாஸ்திரங்கள்ல என்னன்னாக்கா கூறப்பட்ட இந்த யாகங்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அத முடிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சர்வம் கிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு காண்பிச்சு கொடுக்குறார் சுவாமி தேசிகன். எல்லா செயலையும் நம்ம என்ன பண்றோம்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு சொன்னா போராது. எல்லா விதமான சாஸ்திரோக்தமான எந்த செயலா இருந்தாலும் அதை நாம நிறைவு செய்யும் பொழுது, முடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? சர்வம் கிருஷ்ண பாதுகார்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாம அந்த செயலை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த பிரபாவ பத்ததியினுடைய 17வது ஸ்லோகத்துல நமக்கு சுவாமி அழகா காண்பிச்சு கொடுத்திருந்தார். அதுதான் அந்த ஸ்லோகமா நம்ம கடைசியா பார்த்தோம். அது தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 18வது ஸ்லோகம், பிரபாவ பத்ததியினுடைய 18வது ஸ்லோகம் தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இது 48வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அந்த 48வது ஸ்லோகம் பாருங்கோ. ஜனயிது மலமத்யம் தைத்யஜித் பாதரக்ஷே நமதி மகதி தேவே நாகசிந்தோர் விஷீர்ணாக முஹுரகி பதிச்சூடா மௌலிரத்னாபிகாதாத் பரிணத லகிமானஹ பாதசா மூர்மயஸ்தே அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர் பாதுகாசனுடைய முழுமையான வரிசை 48, பிரபாவ பத்ததியினுடைய 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி நமக்கு சொல்லக்கூடிய தாத்பரியங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, அதாவது அசுரர்களை அழித்த கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய திருவடிகளை காப்பாத்தின்னு இருக்கக்கூடிய பாதுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறார் சுவாமி தேசிகன். அசுரர்களை அழித்த கிருஷ்ணனுடைய திருவடிகளை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாதுகையே, உன்ன இந்த சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அடிக்கடி வணங்கிண்டே இருப்பார், வணங்கி சேவிச்சுட்டே இருப்பாராம். யாரு? சிவபெருமான் என்ன பண்றார் தெரியுமா? உன்னை எப்பவுமே அவர் நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பாராம். யாரு? சிவபெருமான் அடிக்கடி நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டே இருப்பாராம். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அவருடைய தலையில உயர்ந்ததான இந்த நாகத்தினுடைய ரத்தனக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்லானது இருந்துட்டு இருக்கு, அவருடைய தலையில தரிச்சுட்டு இருக்க. அப்படி அவரது தலையில உள்ள அந்த மேல என்ன இருக்குனாக்கா கங்கை நீர் இருக்கு, கங்கை ஜலமானது அவருடைய தலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி அந்த ரத்தனக்கல்லு மேல அந்த கங்கையானது மோதுமா. எப்பெல்லாம் சிவபெருமான் பாதுகாதேவி
உன்னை அவர் வணங்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அவர் தலையில இருக்கக்கூடிய உயர்ந்ததான அந்த நாகத்தினுடைய ரத்தன கற்கள் இருக்குமா, அதே மாதிரி கங்கை இருக்குமா. அந்த கங்கை என்ன பண்ணாக்கா அந்த ஜலத்தோட அந்த ரத்தன கல்லானது ஜலத்தோட போய் மோதுமா. அப்படி நீர் மேல போய் அந்த கல்லானது அப்படி மோதுமா. அப்படி மோதும் போது என்ன ஆகுனாக்கா அந்த அந்த ஜலமானது இருக்கு இல்லையா, அந்த ரத்தன கல்லு மேல பட்ட அந்த உயர்ந்ததான அந்த ஜலம் என்ன பண்ணும் தெரியுமா? அது அப்படியே உன் மேல வந்து சிதறி விழுமா. பாதுகாதேவியின் இடத்துல சுவாமி சொல்றார், ஏ பாதுகாதேவி, இந்த சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் எப்ப பார்த்தாலும் உனக்கு உன்னை பொருட்டு நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பாரு அடிக்கடி. அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது என்ன, அவருடைய தலையில என்ன இருக்கு, அப்படி சிரசுல அப்படின்னாக்கா நாகத்தினுடைய ரத்தனங்களை தரிச்சுட்டு இருக்கார். அந்த ரத்தனத்து மேல என்ன ஆகும், அந்த ரத்தனம் ஜலம் கங்கை மேல படுறதான். அப்படி படும்போது அந்த ஜலமானது மோதும் போது என்னமே எப்பவுமே ஒரு ஜலத்து மேல ஒரு பொருள் மோதும் போது அப்படியே செதறும் இல்லையா, அப்படி என்ன ஆகுதுனாக்கா அதனால அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த ஜலமானது அப்படியே சிறிது சிறிதா விழறதான். அப்படி அதை பார்க்கும்போது என்ன தோன்றுறது அப்படின்னாக்கா, அதாவது அவர் என்ன பண்றாரு, உனக்கு இந்த அர்க்கியம் சொல்லக்கூடிய, அதாவது ஆராதனை பண்ணும்பொழுது நம்ம பார்த்திருப்போம், அர்க்கியம் பாத்தியம் இந்த மாதிரி சமர்ப்பிச்சுட்டே இருப்போம் இல்லையா, அர்க்கியம் சமர்ப்பயாமி சொல்லுவோம். இப்ப ஜலத்தை சமர்ப்பிப்பா சுவாமிக்கு ஆராதனை. எப்பெல்லாம் நம்ம சுவாமிக்கு ஆராதனை பண்றோமோ அப்போ அர்க்கிய பாத்தியம் சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த இடத்துல தானாகவே நடக்குது பாருங்க. அவர் எப்பெல்லாம் வந்து சிவபெருமான் ஏ பாதுகையை உன்னை நமஸ்காரம் பண்றாரோ அப்போ அந்த ரத்தனக்கல்லானது கங்கை மேல மோதி அந்த ஜலமானது அப்படியே சிறிது சிறிதா அப்படியே சிதறதுதான், கீழே விழறதான், சிறிது சிறிதாக விழறதான். அதை பார்க்கும் பொழுது உன்னை என்ன பண்றாரு தெரியுமா சிவபெருமான், அக்யம் அப்படிங்கிற அந்த ஜலத்தை கொடுத்து ஆராதிக்கிறது போலயே தோன்றது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு தாத்பரியத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். ஜனயித்தும் அலமத்தியம் தைத்யஜித் பாதரக்ஷே நமதி மகதி தேவே நாகசிந்தோர் விஷீர்ணாக முகுரகி பதிச்சூடா மௌலிரத்னாபிகாதாத் பரிணத லகிமானஹா பாதசா மூர்மயஸ்தே அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு இல்லையா. சுவாமி சொல்லும்போது அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த ஸ்லோகத்தின் மூலமா அதாவது தைத்யஜித் அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது அசுரர்களை ஜெயித்த பெருமாளுடைய பாதரக்ஷே. தைத்யஜித்னா என்ன, அசுரர்கள்லாம் ஜெயிச்சார் இல்லையா எம்பெருமான், அப்படி அசுரர்களை வென்ற எம்பெருமானுடைய பாதரக்ஷே, பாதங்களை திருவடிகளை காப்பாற்றுகின்ற ஏ பாதுகையே, மகதி தேவே, இந்த சிவனானவர் இருக்கார் இல்லையா, மகதி தேவான யாரு, சிவபெருமான். இந்த மகதி தேவனா சிவபெருமானானவர் என்ன பண்றாரு தெரியுமா, நமதி. நமத்தினா என்ன பண்றார், சேவிக்கிறார் இல்லையா. இந்த சமயத்துல முகுஹு எப்படி சேவிப்பாரு, அடிக்கடி சேவிப்பாரு. முகுஹுனா புனப்புனஹா பூயோ பூயஹா. முகுஹுனா என்ன, அடிக்கடி, அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணுவாராம், அகிபதி. அகிபதினா என்ன, அந்த நாகம் இருக்கு இல்லையா, அதனால உயர்ந்ததான அது என்ன வாசுகி இருக்கக்கூடிய அது என்ன பண்றது அப்படின்னாக்கா சூடா, அவருடைய தலைக்கு அலங்காரமாக இருந்துருக்கு. சிரோபூஷணம் சொல்லுவா. சிரோபூஷணமாக இருக்கக்கூடிய அந்த வாசுகனுடைய மௌலி தலையில் இருக்கக்கூடிய ரத்னம் இருக்கு இல்லையா, அந்த ரத்னங்களில் அபிகாதாத் அது வந்து என்ன பண்றதுனாக்கா மோதுமா. எது மோதுறது தெரியுமா அப்படின்னாக்கா விஷீர்ணாகா. அப்படி மோதும் போது என்ன ஏற்படுறதுனாக்கா சிதறது. எது அப்படின்னாக்கா அதனால உண்டானது எது, பரிணத உண்டான, லகிமானஹா சிறிய தன்மையுடையதான, நாகசிந்தோஹோ அப்படின்னாக்கா கங்கை, அவர் சிரசுல அந்த நாகபூஷணமாக இருக்கக்கூடிய ரத்தனமும் இருக்கு. நாகசிந்தோஹோ கங்கையினுடைய அந்த பாதசாம் என்னது, ஜலங்களை உடைய, ஊர்மயஹா அது அலைகள் சொல்லுவா, சின்ன சின்ன பிந்து. உனக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா, அது விழக்கூடியது அர்க்கியம். அர்க்கியம்னு என்ன, பூஜைக்கு தகுந்த ஜலம். அதுக்கு என்ன பேரு, அர்க்கியம்னு பேரு. அதை ஜனயித்தும் அது போய் மோதுறதுனால அவர் அப்படி எப்படி வணங்கி வணங்கி எழுந்துக்கும் போது அந்த ரத்தனக்கல்லானது கங்கை மேல படும் பொழுது ஒரு உரசல் ஏற்படுறது. அதுல இருந்து சின்ன சின்ன ஜல பிந்துக்கள் வெளியில கீழே சிதறது. அப்படி சிதறது எப்படி இருக்குனாக்கா, உனக்கு ஏ பாதுகாதேவியே, உனக்கு
அர்க்கியம் பூஜைக்கு தகுந்த அந்த ஜலத்தை, அந்த அர்க்கிய ஜலத்தை அதனாலதான் உண்டு பண்றது போல தோன்றதுதான். ஜனயித்தும் உண்டு பண்ணுவதற்கு அலம் போதுமானது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். சிவபெருமான் என்ன பண்றாருன்னா பாதுகையை அடிக்கடி நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காராம். அப்படி பண்ணும் பொழுது அந்த ரத்தனக்கல்ல அந்த கங்கையினுடைய ஜலஸ்பருஷம் அதானது ஏற்பட்டு அதுல இருந்து ஜலங்கள் சிதறதான். அது என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா, உனக்கு அர்க்கியம் சொல்லக்கூடிய ஜலத்தை சமர்ப்பிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணமானது உண்டு பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல சுவாமி அழகா அனுபவிச்சு காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம்? ஜனயிது மலமத்யம் தைத்தியஜித் பாதரக்ஷே நமதி மகதி தேவே. மகதி தேவகனா யாரு? சிவபெருமான். நாகசிந்தோர் விஷீர்ணாகா முகுரகி பதிச்சூடா மௌலிரத்னாபிகாதாது பரிணத லகிமானஹா பாதசா மூர்மயஸ்தே அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. இது 48வது ஸ்லோகம். தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 49, தொடர் வரிசையில 49. இது பிரபாவ பத்தினுடைய வரிசையில இது 19வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. ஒரே விஷயம், அதாவது ஸ்லோகம் பத சரசயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வசசிச்ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாதுகா சகஸ்திரனுடைய 49வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக நமக்கு சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 49. ஒரு நிமிஷம். பாருங்கோ. அதாவது ரங்கநாதனுடைய பாதுகையே நீ ஒருத்தியாக இருந்துருக்க இல்லையா? பாதுகாதேவினா நீ ஒருத்தி தான். ஆகாரத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன், தோற்றத்துல பாதுகாதேவி அப்படின்னா நீ ஒருத்தியா தான் இருந்துருக்க. ஆனா இந்த ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது ஒரு சில நேரத்துல பல பொருளாக தோற்றம் அளிக்குமா இல்லையா? அது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. எப்படி வியப்பு இல்லைனாக்கா, இப்போ கிருஷ்ணன் இருக்கார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த ராசலீலையெல்லாம் புரியும் பொழுது பல உருவங்களாக காட்சி தருவாராம். கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் இந்த ராசலீலை அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரியான சமயங்கள்ல கண்ணன் என்ன பண்ணுவானாக்கா, பலவாக தோற்றம் எடுப்பான். அது ஒண்ணும் பெரிய வியப்பான விஷயம் அல்ல. கண்ணன் ராசலீலை புரியும் பொழுது பலவிதமான ஆகாரங்கள் கொண்டு எல்லாருக்கும் காட்சி கொடுப்பான். அது பெரிய வியப்பே இல்லை. அது மாதிரி ரங்கநாதனுடைய பாதுகையே நீ எப்படி இருந்துருக்க தெரியுமா? ஒருத்தியா ஒரே ஒரு பொருளா இருந்த போதிலும் ஒரே நேரத்துல நீ என்ன பண்ற, ரங்கநாதனுடைய தாமரை போன்ற திருவடிகளை காப்பாற்றக்கூடியவளாக காட்சி கொடுத்துட்டு இருக்க. அது மட்டுமானா இல்ல, ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய மனம், ரிஷிகளுடைய மனஸ் இல்லையா, அந்த மாதிரியாகவும் நீ என்ன பண்ற, காட்சி கொடுத்துட்டு இருக்க. அது மட்டுமா, இந்த வேதங்களுடைய தலைபாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள் சொல்லுவா, வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயமாகவும் நீ இருந்துட்டு இருக்க. அது மட்டுமா, இந்த கவிஞர்களுடைய தூய வாக், கவிஞர்கள்லாம் அவளால எழுதக்கூடிய காவியம் படைக்கிறா இல்லையா, அந்த வாக்கா நீ இருந்துட்டு. இப்படி பல இடங்கள்ல வாசம் செய்யக்கூடிய பாதுகாதேவியே, உனது சரீரம் இருக்கு இல்லையா, கண்ணனுடைய சரீரம் போன்று ஒரே நேரத்தில் பலவிதமான தோற்றங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த பாதுகையை என்ன பண்றது அப்படின்னாக்கா, நான் தியானம் செய்கின்றேன். எல்லாரும் தியானம் பண்ணி பார்க்கறாளாம். இந்த மாதிரிதான் அவனை தியானம் பண்றா. நீ பாதுகாதேவின்றவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒரு தோற்றத்தை உடையவள் அல்ல, நீ பலவிதமான தோற்றங்களை கொண்டவளாக இருந்துருக்காய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. எப்படி அப்படின்னாக்கா, எப்படி கிருஷ்ணர் ராசலீலை என்ற விஷயத்தை பண்ணும் பொழுது பலவிதமான உருவங்களை கொண்டு காட்சி தருகிறாரோ, அதை போல நீ என்ன பண்ற தெரியுமா,
ஒரே ஒரு உருவம் கொண்டவள் அல்ல, பலவிதமான தோற்றம் உனக்கு இருக்கு. அது எப்படி எப்படி இருக்கு, எங்கெங்க இருக்குன்னாக்கா, ரங்கநாதனுடைய தாமரை போன்ற பாதங்களை காப்பவளாக இருந்துருக்க ஒண்ணு. இன்னொன்னு ரிஷிகளுடைய மனமாக இருந்துருக்க. மேலும் வேதங்களுடைய தலைபாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள் சொல்லுவா. அந்த மாதிரி வேதாந்த விஷயமாகவும் நீ காட்சி தந்துருக்க. அது மட்டும் இல்ல, நிறைய கவிஞர்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அந்த தூய கவிஞர்கள் சொல்லுவா. அவெல்லாம் நிறைய அவருடைய வாக்காகவும் நீ இருந்துருக்க. இப்படி பல இடங்கள்ல வாசம் செய்யக்கூடிய பாதுகாதேவி என்ன பண்றதுனாக்கா, உனது சரீரம் அப்படிங்கிறது கண்ணனுடைய சரீரம் போன்று எப்படி ஒரே நேரத்துல பலவிதமான தோற்றங்களையும் பலவாக உள்ளதோ என்று அப்பேற்பட்ட உன்னை எல்லோரும் என்ன பண்றா, தியானம் செய்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி இந்த 49வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக நமக்கு சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, பத சரசிஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வச்சசிச்ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம். நித்யமேகா, நீ பாக்குறதுக்கு ஒருவளாக மட்டும் இருந்துட்டு இருக்கல, வர்த்தசே இல்ல. மனசி வச்சசிச்ச, மனசினா யாரு அப்படின்னாக்கா முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய மனசுல இருந்துருக்க, கவிஞருடைய வாக்காக இருந்துருக்க இல்லையா, அப்பேற்பட்ட. அது மட்டுமா, ரங்கபர்த்துகு பத சரசியோஸ்துவம், ரங்கநாதனுடைய திருப்பாதங்களை தாமரை போன்ற பாதங்களை காப்பாற்றக்கூடியவளாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி, ஏ பாதுகே என்ன பண்ற, துவம் நீ என்ன பண்ற தெரியுமா, ஏகாசதி ஒருவளாக இருந்து கொண்டே ரங்கபர்த்துகு ரங்கநாதனுடைய அந்த பத சரசிஜயோகோ தாமரை போன்ற திருவடிகளையும் காட்சி தந்துருக்க. முனிஜனானாம், முனிஜனா யாரு, ரிஷிகள்லாம் இருந்துருக்கா இல்லையா, அந்த ரிஷிகளுடைய மனசுலயும் இருந்துருக்க, முனிவருடைய மனசாகவும் இருந்துருக்க. அது மட்டுமா, ஸ்ருதீனாம் வேதங்களுடைய மௌலிதேசே, மௌலிதேசம் என்னது, தலை பிரதேசம், தலையில இருந்துருக்கு இல்லையா. வேதத்துக்கு எது அப்படின்னாக்கா வேதாந்தம், வேதங்களுடைய மௌலி தலையில. சுகவீனாம், அது மட்டுமா, நல்ல கவிஞர்களுடைய வச்சசின வாக், வாக்குலே நீ என்ன பண்ண, நித்தியம் எப்பொழுதும், வர்த்தசே சதா எப்பொழுதுமே என்ன பண்ண, நீ இருந்துட்டே இருக்க இல்லையா. நித்தியம்னா சதா எப்பொழுதும் நீ என்ன பண்ற, வர்த்தசே இருக்கிற, தத்து அதனால சாஸ்வதம் எப்பொழுதுமாக இருக்கிற தே உன்னுடைய வைஸ்வரூபியம், அநேக சரீரத்தை எடுக்கிறதுக்கு பேர் தான் வைஸ்வரூபியம்னு பேரு. ஒரு சரீரத்தை இல்லாம பலவிதமான அநேக விதமான சரீரங்களை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு என்ன பேரு, வைஸ்வரூபியம்னு பேரு. அப்படி இதம் அவகதம், இவர்களால் அறியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை நமக்கு அர்த்தத்தோட காண்பிச்சு கொடுக்கிறார். என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, பத சரசிஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வச்சசிச்ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம். வைஸ்வரூபம் என்ன சொல்றேன், அநேக விதமான தோற்றங்கள்ல காட்சி தரக்கூடிய ஒரு தன்மைக்கு அப்படி பேர். எப்படி கிருஷ்ண பரமாத்மா ராசலீலை என்ற ஒரு விஷயத்த புரியும் பொழுது என்ன பண்ணுவாருனாக்கா, அநேக விதமான தோற்றங்கள்ல காட்சி தருவது போல நீயும் நித்தியமேகா ஒரே ஒரு உருவத்தை மாற்றம் வைத்துட்டு இல்லமா, நீ எப்படிப்பட்ட ஆகாரத்த தோற்றத்துல இருந்துருக்க அப்படின்னாக்கா, ரங்கநாதனுடைய திருப்பாதங்களை தாங்கக்கூடியவளாக இருந்துருக்க. அதே மாதிரி ஸ்ருதீனா மௌலி தேசே, வேதங்களுக்கு தலைப்பகுதியாகவும் வேதாந்தமாகவும் இருந்துருக்க. முனிஜனானாம், முனிவர்களுக்கு மனசி, அவருடைய மனசாக இருந்துருக்க. அது மட்டுமா, சுகவீனாம், அழகிய கவிஞர்களுக்கு, நல்ல கவிஞர்களுக்கு வச்சசிச்ச வாக்காகவும் இருந்துருக்க. வர்த்தசே இருந்து கொண்டிருக்கிறார், நீ நித்தியமேகா ஒருவளாக இருந்தபோது. ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம் அப்படிங்கிறது எங்களால் என்ன பண்ண முடியாது, இவர்களால் அறியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த 49வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. பத சரசிஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌலிதேசே ஸ்ருதீனாம் வச்சசிச்ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதம் அவகதந்தே சாஸ்வதம் வைஸ்வரூபியம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பாதுகா சகஸ்ரத்தினுடைய அந்த தொடர் வரிசையில 50வது ஸ்லோகம். பாருங்க, பார்த்துட்டே இருக்கும் பொழுது
50 ஸ்லோகங்கள் கிட்ட நம்ம வந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு 50வது ஸ்லோகம் அப்படிங்கிறத பூர்த்தி பண்ண போறோம். பெரிய விஷயம். என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா, பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் உகஹ ஜனவிதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே குவனுகலு விதிதஸ்தே கோப்யசௌ தாத்துவாதஹா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம்? பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குஹ கச்சன விதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே குவனுகலு விதிதஸ்தே கோப்யசௌ தாத்துவாதஹா அப்படிங்கிற மாதிரி இந்த 50வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த 50வது ஸ்லோகத்திலே தாத்பரியம் என்ன அப்படின்னு பாருங்கோ. ஏ பாதுகையே, ஒரு ஸ்லோகத்திலையும் பாதுகாதேவியே கூட்டு இருக்கார் இல்லையா? ஏ பாதுகாதேவி, பாதுகையே. ஓ, எல்லாரும் பொதுவா என்ன பண்றா அப்படின்னாக்கா உன்னை தலையில தரிசிக்கிறா, தங்களுடைய தலையில ஏத்துக்கிறா இல்லையா? இல்லையா? அவளுக்கு நீ பண்றது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ உன்னை எல்லாரும் தலையில வச்சு கொண்டாடுறா, வசத்தியா கொண்டாடுறா. அப்படி வசத்தியா கொண்டாடுறவாளுக்கு நீ செய்ய போறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் இல்லையா? வசத்தியா கொண்டாடின்னு இருக்காளோ இல்லையா? உன்னை நிறைய பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடின்னு இருக்கா இல்லையா? அவளுக்கு நீ பண்ண போறது என்ன அப்படின்னாக்கா பாருங்க, பொதுவா எல்லாருக்கும் தலையில லலாட்டே லிகிதா ரேகான்னு சொல்லுவா. லலாட்டே லிகிதா ரேகான்னு என்ன? தலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பா. பெருமான் லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவாவா தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதப்பட்டிருக்குமா. அப்படி எழுதிதான் நம்ம இந்த லோகத்துக்கே வரோம். அப்படி அவருடைய தலையில என்ன இருக்கும்னாக்கா, சில நேரங்கள்ல கெட்ட எழுத்துக்களால கூட என்ன பண்ணிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் நல்ல எழுத்துக்களா எழுதியிருக்க மாட்டான், சொல்ல முடியாது. சில பேருக்கு கெட்ட விதமான எழுத்துக்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்றது தலையெழுத்து அப்படிங்கிற விஷயம். அப்படி இல்லையா, எழுதப்பட்டிருக்கும். சில பேருக்கு இந்த தங்கத்தால் எழுதப்பட்ட நல்ல எழுத்துக்களும் இருக்கும். இப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த கெட்ட எழுத்துலாம் வச்சிருக்கா இல்லையா, அவளுக்கு இந்த பாதுகையினுடைய இந்த ஸ்பர்ஷத்தை அவ தலையில தரிக்கிறதன் மூலமாக அந்த கெட்ட எழுத்துக்கள்லாம் கூட நல்ல எழுத்துக்கள், தங்க எழுத்துக்களாக மாறிடுமா. யாரு? நீ மாற்றிடுவ. ஏ பாதுகாதேவி கேட்கிறார் இல்லையா, உன்னை தலையில தரிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னும் போது, லோகத்துல எல்லாருக்கும் பார்த்தேன்னா தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கெட்டதா இருக்கும். அந்த சில பேருக்கு கெட்டதா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, கெட்ட எழுத்து எழுதியிருப்பா. அவ உன்னை தலையில தரிசிக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் எல்லாமே எப்படி மாறிடுமா தெரியுமா? தங்கத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்களாக நீ மாற்றி விடுகிறாய். பாதுகாதேவி, நீ மாற்றிடுறமா, என்ன பயன்னு கேட்டார் இல்லையா? பாதுகாதேவியில நம்ம தலையில தரிக்கிறதுனால என்ன பயன்னாக்கா, நம்ம தலையெழுத்துன்னு இருக்கு இல்லையா, அது கெட்ட எழுத்துக்களாக எழுதப்பட்டிருந்தாலும் உன்னை தலையில தரிச்சின்றதுக்கு அப்புறமா அந்த கெட்ட எழுத்துக்கள் கூட தங்கத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்களாக மாறி விடுகிறது, நீ மாற்றி விடுகிறாய் இல்லையா? அது மட்டும் இல்ல, தீய மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளால உன்னை நெருங்கவே முடியாது. தீய மக்கள் உன்னு அவ்வளவு சீக்கிரம் உன்கிட்ட நெருங்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ ரொம்ப வெகு தூரத்துல இருந்துன்னு இருக்க. எல்லாராலையும் உன்னை எட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதையும் மீறி உன்னை எட்டி பிடிக்க முடியறதுனாக்கா அது நம்ம பாக்கியம் இல்லையா? உன்னுடைய அருள் பரிபூர்ணமா இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாராலையும் சுலபமா எட்டி பிடிக்கிற தூரத்துல நீ இல்ல, வெகு தூரத்துல நீ இருந்துட்டு இருக்க. அப்படி யாரெல்லாம் உன்னை நெருங்கி வந்து உன்னை கொண்டாடுறாளோ, சத்தியா பாராட்டுறாளோ, அவளுடைய தலையெழுத்துக்கள் இருக்கலையே, அது கெட்டதாக இருந்தாலும் கூட உன்னுடைய ஸ்பர்சமானது அவளுக்கு ஏற்பட்டதுன்னா, கட்டாட்சமானது ஏற்பட்டதுன்னா தங்கத்தால் எழுதப்பட்ட நல்ல எழுத்துக்களாக மாறிவிடுமா. அது மட்டும் இல்ல, எல்லாராலையும் அந்த பாதுகாதேவிய நெருங்கிட முடியாது. ஏன்னா வெகு தூரத்தில் இருந்துருக்க. நீ எங்க இருக்க? வெகு தூரத்துல உள்ளார். இப்படிப்பட்ட நீ எப்பேற்பட்ட தெரியுமா? அந்த ரசவாத வித்தை அப்படிங்கிறது நீ எங்க கத்துனே தெரியலையேமா.
ரசவாத வித்தைன்னா என்னன்னா, ஒரு கல்லு கொடுத்தா கூட அந்த கல்ல ஸ்வர்ணமாக மாத்தக்கூடிய ஒரு வித்தைக்கு பேர் தான் ரசவாத வித்தைன்னு பேரா. ரசவாத வித்தைன்னா என்ன சொல்றானாக்கா, சாதாரண ஒரு கல்லு, அந்த கல்ல என்ன பண்ணுவாலாம், சுவர்ணமாக மாற்றக்கூடியது, தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு வித்தைக்கு தான், கலைக்கு தான் என்ன பேரு, ரசவாத வித்தைன்னு பேரு. ஏ பாதுகாதேவி, நீ இந்த வித்தையை எங்க கத்துனேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அந்த பாதுகாதேவி கிட்ட கேட்கிற. ஏ பாதுகாதேவி, நீ இந்த விதியை எங்க கத்துண்ட? எப்பேற்பட்ட விதை தெரியுமா? சாதாரண கல்ல கூட சுவர்ணமாக மாத்தக்கூடிய, தங்கமாக மாத்தக்கூடிய இந்த வித்தையை நீ எங்கு கற்றுக்கொண்டாய்? அதுக்கு பேரு தாத்துவாதகான்னு பேரு. தாத்துவாதகான்னு என்ன அப்படின்னாக்கா, ரசவாத வித்யை அப்படின்னு சொல்லுவான். அத என்ன அர்த்தம்? கல்ல கூட தங்கமாக மாத்தக்கூடிய அந்த வித்தைக்கு என்ன பேரு? ரசவாத வித்தை தான் தாத்துவாதகான்னு பேரு. நீ இதை எங்கு கற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவன் இடத்துல இந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. ஏ பாதுகையே, உன்னை என்ன பண்றானாக்கா, தலையில் ஏற்றுக்கொண்டிருக்கா இல்லையா, அவளுக்கு நீ என்ன பண்ண போற, என்ன நன்மையை தர போறன்னு கேட்டுட்டு அவர்கள் தலையில கெட்ட எழுத்து இருக்கு அப்படின்னா கூட அது என்ன பண்ண முடியும், அந்த தலையெழுத்து கூட தங்க எழுத்துக்களாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குமா? நீ அந்த மாதிரி பண்ணிடுவ. அப்பேற்பட்ட உன்னை தீய மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளால நெருங்கவே முடியாது. நீ வெகு தூரத்துல இருக்க. அப்படி இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் தலையில வச்சு கொண்டாடுறான்னா அவளுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை அவளுடைய தலையெழுத்து தப்பாக இருந்தா கூட சரி, நல்லதா இல்லைனா கூட சரி, உன்னை தரிச்சினதுக்கு அப்புறமா அவளுடைய தலையெழுத்து கெட்டதாக இருப்பினும் தங்கத்தால் எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகளாக நல்ல தலையெழுத்தாக மாற்றி விடுவாய். அப்பேற்பட்ட ரசவித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த ரசவாத வித்தையை நீ எங்கு கற்றுக்கொண்டாய் அப்படிங்கிற மாதிரி இந்த 50வது ஸ்லோகத்துல சுவாமி பாதுகாதேவன் கேட்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குககஜன விதூரே சத்பதே லப்த விருத்தேஹே குவனு கலு விதிதஸ்தே கோப்யசௌ தாத்துவாதஹா அப்படிங்கிற மாதிரி இந்த 50வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு பதங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். சௌரேஹே பாதுகே, பெருமாளுடைய பாதுகையே, துவம் நீ, துவம்னா நீ, பரிசர அப்படின்னாக்கா சமீபத்தில், அருகாமையில், வினதானாம் இல்லையா, வணங்குறா இல்லையா, வினதானா என்னது, வணங்குறது. அப்படி அவருடைய மூர்த்னி தலையில் இருக்கக்கூடிய துர்வர்ண, துர்வர்ண பங்கி, துர்வர்ண கெட்ட எழுத்துக்களை, கெட்ட எழுத்துக்களால, நல்ல எழுத்தா எழுதல, கெட்ட எழுத்துக்களால் எழுதக்கூடிய அந்த பங்கி, அந்த வரிசை இருக்கு இல்லையா, அது சுவர்ணம் நல்ல எழுத்துக்களாக, அதாவது தங்கமாக, பரிணமயசி நீ என்ன பண்ற தெரியுமா, மாத்திடுற. உன்னை யாரெல்லாம் வந்து சத்தியா உன்னிடத்துல வந்து சேவிச்சு உன்னை தரையில தரிச்சுக்கிறாளோ அவளுடைய தலையெழுத்து கெட்டதா இருந்தா கூட நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா, பரிணமயசி, பரிணமயசி நீ மாற்றுகிறாய். யாருக்கு அப்படின்னாக்கா, வினதானாம் எவர் ஒருவர்கள் உன்னை வந்து வணங்குகிறார்களோ, வணங்கக்கூடியவர்களுடைய மூர்த்னி தலையில இருக்கக்கூடிய துர்வர்ணம், துர்வர்ணம் கெட்ட எழுத்துக்களுடைய பங்கி, அந்த வரிசையை நீ என்ன பண்ற தெரியுமா, சுவர்ணம் நல்ல எழுத்துக்களாக, தங்கமாக, பரிணமய, பரிணமயசன மாற்றுகிறாய். அப்படி குக கஜன பொல்லாத ஜனங்களுக்கு, விதூரே மிகவும் எப்படி இருக்க, தூரத்துல இருந்துட்டு இருக்க, கெட்டவாளுக்கு தூரத்துல இருந்துட்டு இருக்க, உன்னை கொண்டாடுறவாளுக்கு அருகாமையில வந்துடுற இல்லையா, தூரத்துல இருந்துட்டு, சத்பதே நல்ல வழியில், லப்த அடையப்பட்டிருக்கக்கூடிய, விருத்தேகே இருப்பை, அதாவது இருக்கிறவாளுக்கு நீ என்ன பண்ற, தே உனக்கு இந்த தாத்து, தாத்துவாதகனா என்ன அப்படின்னாக்கா, இந்த ரசவாத வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த வித்தையை கொனுக்கொலு விகிதா அப்படின்னாக்கா, எங்கே நீ கத்துண்ட, எங்க போய்மா நீ கத்துண்ட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வியப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஆச்சரியமா கொண்டாடுற சுவாமி. இப்பேற்பட்ட வித்தியை நீ எங்கமா போய் கத்துண்ட அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். மேலும் பாருங்க, கெட்டவாளுக்கு தூரமாகவும் நல்லவாளுக்கு அருகாமையிலும் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட பாதுகாதேவனுடைய பிரபாவங்களை நாம கொண்டாடிட்டு இருக்கோம்னா, அப்ப நிச்சயமா நமக்கு
அந்த பாதுகாதேவனுடைய கட்டாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருந்துருக்கு. இல்லைன்னா இப்பேற்பட்ட வசத்தியான சுவாமி தேசிகனால் எழுதப்பட்ட அந்த கிருதிகளுடைய விஷயங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா துவாதசி பாதுகாதேக்கு விசேஷமான ஒரு நாள். அப்பேற்பட்ட நாட்களை நம்மளா உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா பாதுகாதேவியனுடைய அந்த கட்டாட்சம், எம்பெருமானுடைய கட்டாட்சம், இது ரெண்டும் இல்லாம ஆச்சாரோட அனுகிரகம் அதெல்லாம் இல்லாம நம்மளால இதெல்லாம் அடையவே முடியாது. என்ன என்ன பலன் அப்படின்னாக்கா நமக்கு எப்பேற்பட்ட எழுத்துக்கள் தலையில கெட்ட எழுத்துக்கள் எழுதியிருந்தா கூட அதெல்லாம் சுவர்ணமயமாக மாற்றக்கூடிய ஒரு வசத்தியான ஒரு தன்மையை அந்த பாதுகாதேவி நமக்கு நிச்சயம் அருள் புரிவாள் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துல நாம் இப்போ உட்கார்ந்து இந்த சத்சங்கத்துல கேட்டு இருக்கக்கூடிய விஷயமானது நமக்கு பலிதம் அப்படிங்கிறது. இதை விட ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸ்லோகம் என்ன? பரிசர வினதானாம் மூர்த்னி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகேத்வம் சுவர்ணம் குக கஜன விதூரே சத்பதே லப்தவிருத்தேஹே குவனுகலு விதிதஸ்தே கோப்பியசௌ தாத்துவாதஹா அப்படிங்கிற மாதிரி பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில 50வது ஸ்லோகம். இந்த பிரபாவ பத்தத்தினுடைய 20வது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சு இதோட முடிகிறது. அடியேன் இதோட என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ரொம்ப அருமையா இருந்தது. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.